வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். M130 ஜீன். இப்போ இது சொன்னோன்னே உங்களுக்கு மேபி புரியாம இருக்கும். இந்த M130 ஜீன் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் பழமையான டிஎன்ஏ. அதாவது இந்தியாவிலையும் இதுதான் பழமையான டிஎன்ஏ. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து பழைய டிஎன்ஏஸ்னா கலெக்ட் பண்ணும்போது கேமரோரியன் மக்களோட இது ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அடுத்து தமிழர்களோட பழைய டிஎன்ஏ இந்த M130 அப்படிங்கிற டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பதான் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரே மாதிரி மொழிகள், ஒரே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப ஓகே இவங்க ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் வந்திருக்காங்க. சரி, இவங்க எப்படி பயணிச்சு வந்திருப்பாங்க? இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது, ஆனால் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பேசுறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி குமரிகண்டம் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஸ்திரேலியால இருந்தவங்க தனியா தமிழர்கள் புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஸோ காலப்போக்கில் இவங்க மாயன்களாகவும் உருவெடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் கன்னியாகுமரி கீழே டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பண்டைய மக்கள் இருந்தாங்க. கடைசியில அவங்க ஸ்ரீலங்கால போய் குடிபெயர்ந்தாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கால இருந்த மக்கள் அப்படியே தமிழ் மக்கள் அங்கேயே புலம்பெயர்ந்துட்டாங்க. இப்படிதான் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து தங்களோட தமிழ் இன்ஃபுளுன்ஸை கொண்டு வந்தாங்க. என்னதான் குமரிகண்டம் அழிஞ்சு போனாலும் நாள் போக்குல தமிழோட இன்ஃபுளுன்ஸை நல்லாவே உலக அளவுல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல மதுரை அப்படிங்கிற ஒரு பேரு பெருசா பேசப்படுது. அதாவது நம்ம இந்தியா தான் தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேற எந்த நாட்டிலையும் தமிழ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களால ஒத்துக்கவே முடியாது.